ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. இறைவன் ஒரு பேரொளி, அவனை உன்னால் உணரத்தான் முடியும், ஊனக்கண்களால் பார்க்க முடியாது என்று தாங்கள் அடிக்கடி கூறுகிறீர்கள். மகாபாரதத்தில் கூட அர்ஜுனனால் பகவான் கிருஷ்ணர் கொடுத்த ஞானக்கண் மூலமாகத்தான் அவரது விஸ்வரூப தரிசனத்தை காண முடிந்தது. அதை கூட அவனால் நீண்ட நேரம் பார்க்க முடியவில்லை. ஆனால் பிரபந்தம் விளைந்த ஊர் என்று சான்றோர்களால் அழைக்கப்படும் திருக்கோவிலூரில் முதல் ஆழ்வார்கள் மூவருக்கும் உலகளந்த பெருமாள் காட்சி கொடுத்ததாக பிரபந்தம் கூறுகிறதே, அவர்களுடைய ஊனக்கண்களை வைத்துக்கொண்டு இந்த தெய்வ தரிசனம் எவ்வாறு சாத்தியமானது? ஆழ்வார்களையும் உங்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணால் நான் என்ன பதில் சொல்கிறது? அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆட்கள். பேயாழ்வார், பொகையாழ்வார், பூதத்தாழ்வார், முதல் 3 ஆழ்வார்கள் பேர். அவங்கெல்லாம் கடவுளுடைய ஒன்றியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் கடவுளுடைய அம்சமாக உலகத்தில் பிறந்தவர்கள். ஒவ்வொருத்தரும் மகாபலிபுத்திர ஒருத்தர் பிறந்தார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கடவுளுடைய அம்சமாக பிறந்தவர்கள். திருக்கோயிலூரில் ஒரு மழை காலம். அப்போது ஒரு சின்ன இடம்தான் இருக்குது, அதில் ஒதுங்குறார் ஒருத்தர். அப்போ அடுத்த ஆள் வந்து கேட்குறாரு, நான் வரலாமான்னு. ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், நீவீர் வாரிருங்கிறார். அப்போ 3வது ஒரு ஆள் வர்றாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, 3 அமரலாம், நீவீர் வாரிருங்கிறார். ஒருத்தர் படுக்கலாம், 2 பேர் அமரலாம், 3 நிற்கலாம், நீவீர் வாரிரு. இதை பார்த்த உடனே கடவுள் தானும் வர்றார். ஒரு ஆள் மாதிரி வந்து நான் வரலாமான்றார். நீங்கள் தாராளமாக வாங்கோ அப்படின்னு. அப்போ அந்த 3 பேருக்கும் கடவுள் தரிசனம் கொடுக்குறாரு. இப்போ முதல் ஆழ்வார் அந்த தரிசனத்தை பார்த்த உடனே என்ன சொல்கிறாரு? வையம் தகலியா, இந்த உலகம்தான் அகில் விளக்கு, வார்கடலே நெய்யாக, அதில் இருக்கிற கடல் தான் நெய், கடவுளை அடைய வேண்டும் என்று எண்ணுகிற சிந்தை இடுதிரியாக, என்னுடைய எண்ணம் தான் திரி, நாரணருக்கு ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நான் அவர் பார்க்குறார். அதாவது உலகத்தில் அண்டத்தில் உள்ளதை எல்லாம் கடவுளாக பார்க்கிற பாவனை அது. அடுத்த ஆள் வர்றார், ஊனுடம்பு ஆலயம் உள்ளம்பெரும் கோயில் அப்படின்ட்டு, என்னுடைய உடல் தான் வந்து அகல் விளக்கு, இதில் கடவுளுக்காக இயங்குகிற அந்த சிந்தை இருக்கிற இல்லையா, அதுதான் இடுதிரி இப்படின்னு அவர் பாடுறார். ஸோ ஒரு ஆள் அண்டத்தில் பார்க்கிறார், இன்னொருத்தர் பிண்டத்தில் பார்க்கிறார். 3வது ஆள் அந்த கடவுள் தரிசனத்தை பார்த்து அவர் சொல்கிறார், இந்த கண்டேன் கண்டேன் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட ஆரம்பிக்கிறார். இப்போ அவங்க 3 பேருடைய பக்குவ நிலை இருந்தது. அவங்களுக்கு தரிசனம் கிடைக்க வேண்டிய ஒரு நேரம் வருகிறது. இப்போ கடவுள் அவங்களுடைய நொபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறார். இப்போது நிறைய பேர் நீங்களே இருக்கீங்கன்னா, ஒரு ரயிலில் போகிறீங்க, போகிற போது 3 சீட்டு ஃபுல்லாக உட்காந்துருப்பானுங்க யாராவது. நீங்கள் அப்படி கொஞ்சம் காலை வச்சு உட்காருவீங்க, என்ன அப்படி இடிச்சு நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் யாராவது வெளியே போகிறான் இல்லை இறங்கிட்டான்னு வையேன், நீ செட்டாக 2 பேர் இறங்கணுன்னா நீ தூக்கம் வர்ற மாதிரி வேறு யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரயில் டோரை கூட லாக் பண்ணிட்டு அப்படியே கொட்டை விட்டு தூங்குற மாதிரி ஆக்டிங் கொடுப்பேன். இதுதான் உலகத்தில் இருக்குது. அப்போ இடம் பெரிதுண்டு வையகத்தில், இங்கு எதுக்கு சண்டைகள் செய்வீர்னா, உலகத்தில் எவ்வளோ இடம் இருக்குது, இங்கே போய் எதுக்காக சண்டை போட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர், இங்கு வாழும் மனிதர் எல்லாருக்கும்னா, உலகத்தில் எல்லாருக்கும் சாமி படைச்சிருக்காரு, இதில் வந்து நீ ஒழிச்சு சாப்பிட்றேன்னு அர்த்தம். அது நிறைய பேர் அப்படி தான். இவன் என்ன பண்ணுவான், சாப்பிட்டுன்னு இருப்பான். அப்போ காலிங் பெல் அடிச்ச உடனே நம்ம சாப்பிட்ற நேரத்தில் யாரும் இப்படி வந்துட்டான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போய் தின்ன ஆரம்பிச்சிருவான். ஒரு கோயில் பிரசாதம், அவன் வந்தபோது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் வந்து பிரசாதம் கிடைக்கல, உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் பிரசாதம் கொடுங்கன்ற. கோயில் பிரசாதம் அவனுக்கு தவுளுண்டு கொடுத்தா நீ என்ன செத்தா போடுவேன், அதை அப்படியே அமைக்கிட்டு அங்கே போய் வாங்கிக்கோங்க அப்படின்வேன். இதுதான் உலகம். உலகத்தில் நோ ஒன் இஸ் வில்லிங் டு ஷேர். அப்போது கேரிங் அண்ட் ஷேரிங் இஸ் லைஃப் ஆல் அபவுட் கேர் அண்ட் ஷேர். நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கணும். ஒரு காக்கா இருக்குது, காக்கா என்ன பண்ணுது, அதுக்கு ஒரு இட்லி நீ போட்டேன்னா அது வந்து எல்லா காக்காவையும் கூப்பிடும், கா 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 கான்னு கூப்பிடும். அது காக்காக்கே இருக்க, நமக்கே அந்த நல்ல புத்தி வரல. அப்போ தாய்மானவர் சொல்கிறார், அகண்டாகாரம் எனும் பெருவெளிச்சம் கொட்டி கிடக்குது, ஐயோ சேரவாரும் ஜெகத்தீரேங்கிறார். கடவுளுங்கிற மகா ஜோதி கொட்டி கிடக்குது, நீங்கள்லாம் வாங்க அனுபவிக்கலாம், நானும் காக்கா மாதிரி கத்துறேனே அப்படிங்கிற பாதனையில் அவர் சொல்லுகிறார்.
அதில் மக்களுக்கு சுயநலம் ஜாஸ்தி இருக்குது. இப்போ வாட் இஸ் காடு? லவ் இஸ் காட். அன்பே சிவம். அன்பே சிவம் ஆவது அருகிலார். ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அன்பு தான் சிவமாகுதுன்னு யாருக்கும் தெரியல. அன்பே சிவம் ஆவது அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். யாருக்கு இது புரிஞ்சு போச்சோ அவங்க லவ் பெர்சானிஃபைடா அப்படியே ரெப்ளிகா ஆஃப் லவ் மாதிரி ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்தது என்றால் அப்படின்னு கம்பர் பாடுறான். தேவர்களுக்கே தெரியாதே லவ்னா என்னான்ட்டு. அப்போ வாட் இஸ் லவ்? லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ். செல்ஃப்லெஸ்னஸ்னால் என்ன? சுயநலம் இல்லாமல் இருக்கிறது. லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ். செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ். லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ். செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ். இந்த ரெண்டும் தான் சேர்ந்தது வாழ்க்கை என்பது. ஒரு மயில் குளிரில் வாடிக்கிட்டு இருக்கு. அப்போ பேகன் என்று சொல்லக்கூடிய கடையேழு வள்ளல்களில் ஒருத்தன் தன் மேலே இருந்த பட்டு உத்தரியத்தை அதுக்கு மேலே போட்டு போனான். ஒரு கொடி கொம்பு, ஒரு கொடி படுறதுக்கு கொம்பு இல்லாத தவிக்குது. அப்போது மன்னன் பாரி என்ன பண்ணான்? தேரியே விட்டுட்டு அந்த கொடியை சுற்றி விட்டு போனான். தன் பேர் பரவாயில்ல, இது வந்து கொடி கொம்பு இன்று வாழக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னான். அதனால தான் அவங்கெல்லாம் கடையேழு வள்ளல்கள் ஆனார்கள். நமக்கு அது வரல, இந்த பாவனை வரமாட்டேன்னுது. நான் சொன்னதெல்லாம் நீ உதாரணம் ஞாபகம் வச்சுக்கோ. கோயில் பிரசாதத்தை ஒரு நாள் ஷேர் பண்ண முடியுதில்ல. எந்த ஒரு விஷயம் நமக்கு தேவையில்லைன்னா தொலைதுன்னு சொல்லி யாருக்கானா கொடுக்க பார்க்குறோம். அதுலேயே 1000 நிறைய பேர் வீடு மாத்திர போது நீ பாரு, பழைய மரம், தொடப்பக்கட்டை, உடஞ்ச பிளாஸ்டிக் பக்கெட்டு எல்லாத்தையும் லாரியில் ஏற்றி புது வீட்டுக்கு கொண்டு போவாங்க இல்லையா? திஸ் அவர் ஹியூமன் நேச்சர். சரி, உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டுடைய பழைய வேஷ்டி இருக்குது. ஸோ அதையாவது தூக்கி போடலான்னு ஒன்று தோணல, இல்லை யாருக்காவது கொடுக்கலாம். அது கூட இல்லாத ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கொடுக்கலான்ட்டு நாம் என்ன பண்ணுறோம்? அதை வீடு துடைக்கிறதுக்கு வச்சுக்கிறோம். அண்டு உடஞ்ச டூத் ப்ரஷ் இருக்குது, அது 5 ரூபா தான், அதை கூட தூக்கி போடுறதுக்கு முடியல, அதை ப்ரஷ்ஷு கழுவுறதுக்கு வச்சுக்கிறோம். இல்லை அந்த சிப்பு கழுவுறதுக்கு வச்சுக்கிறோம். இதுதான் உலகம். இந்த உலகத்தில் எதையுமே தூக்கி போட முடியாத, எதையுமே மற்றவங்க கூட பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு மனோபாவனையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மகானும் நினச்சான்னா இந்த உலகத்தில் ஏதாவது நடந்திருக்க முடியுமா? இப்போது வள்ளலார் இருந்தார். அவர் என்ன பெரிய பணக்காரராக ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் பேர் என்ன? வள்ளலார். வள்ளலார்னு பெரிய தர்மிஷ்டர்னு அர்த்தம். அவர் என்ன பண்ணார்? பின்னால் அவர் கஞ்சி தொட்டி வச்சு மிலிட்ரி, இந்த வெள்ளைக்காரங்காலத்தில் ஜனம் கஷ்டப்படுறாங்களேன்னு கஞ்சி வச்சு ஊற்றுருந்தார். அது வேற. அவருடைய மனசில் அந்த வள்ளல் தன்மை இருந்தது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஒரு பயிர் வாடி இருந்தால் அதை பார்த்தா கூட நான் வாடிக்கொண்டிருந்தேன் அப்படின்னு. இப்போ அதுதான் வள்ளல் தன்மை என்பது. வள்ளல் தன்மை என்பது கொடுக்கறது கூட இல்லை, இறங்குவது. இறனா இடையினரா, இரக்கம், இறங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இரக்கம் இடையினராக உங்கள்கிட்ட இருந்தாக்கா தெய்வ சக்தி மேலே இருந்து இறங்கும் வல்லினரா. அந்த தெய்வசக்தி உன் உடம்புக்குள்ளே இறங்குது இல்லையா, அதுதான் அவதாரம். அவதாரம் என்றால் இறங்கி வருவதுன்னு அர்த்தம். ஸோ இஃப் யூ ஆர் கம்பேஷனட் அண்ட் சேரிட்டபிள் அண்ட் யூ ஹாவ் தட் டைப் ஆஃப் எ கேரிங் ஷேரிங் ஆட்டிடியூட், காட் வில் யூஸ் யூ ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ உனக்கு வசதி இல்லைன்றதெல்லாம் நீ பயப்பட தேவையில்லை. கடவுள் உன்னை ஃபில்அப் பண்ணுவார். பிகாஸ் he knows you are a good instrument, so he will fill you up with all that materialistic comfort to do charities in this world. மக்களுக்கு இதெல்லாம் புரியறதில்லை. தானமும் தவமும் தாம் செய்வானாயின் வானவர் நாடு வழி தெரிஞ்சிடும். தானம் செய்யணும், சிரமம் செய்யணும், அப்போ தேவர்கள் உலகம் உனக்காக வழி கொடுக்கும். நீங்கள்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க ராக்ஃபெல்லர் எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டு. அவன் விவேகானந்தரை பார்க்கறதுக்கு போகிறான் சிகாகோவில். அப்போது விவேகானந்தர் சொல்கிறாரு, நீ மட்டும் இவ்வளோ பணங்குது, ஒய் கான்ட் யூ ஹெல்ப் யுவர் புவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னா. யூ சயின்ஸ் வில் டாக் லைக் திஸ்னு போட்டான். ஒரு வாரம் கழித்து வந்தான், ஒரு டாக்குமெண்ட்டை போட்டான். மிஸ்டர் இந்தியன் சயின்ட், நீ சொன்ன மாதிரி நான் ஒரு ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணிட்டேன் ஃபார் யுவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, யூ தேங்க் மீ அப்படின்னா. அவனை பார்த்து விவேகானந்தர் சிரிச்சுட்டு, யூ டு தேங்க் மீ பிகாஸ் இட்ஸ் ஐ who taught you that you are only a custodian of God's money and nothing belongs to you அப்படின்னார். நீ வந்து ஒரு இப்போ நான் என் பொருளை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், அந்த மாதிரி கஸ்டோடியன்னா அதுதான் அர்த்தம். நீ நான் தான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன், நீ என்ன தேங்க் பண்ணுனார். அதே மாதிரி மலேசியாவில் ஆறுமுகம் பிள்ளைன்னு இருந்தார். அவர் பேரே வள்ளல் ஆறுமுகம் பிள்ளை. நம்ம ராம்நாத் திருப்பத்தூரில் காலேஜ் அது இதெல்லாம் வச்சுருக்காரு. மலேசியாவில் ரொம்ப பெரிய பணக்கார் ஒரு காலத்தில்.
ஸோ அவருடைய பணத்தெல்லாம் பேங்க்கில் எடுத்துக்கினாங்க, கவர்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டாங்க டேக்ஸ் கட்டலன்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் டேஸில் அவர் வந்து பெனாங்கு தெருவில் ஒரு கிழிஞ்ச கொடையை வச்சுக்கிட்டு அழுக்கு கோட்டை போட்டுன்னு சுற்றிக்கிட்டு இருந்தார். இப்போ குடைநீரிலிருந்து குஞ்சரம் போர்ந்தோர் நடைமெலிந்தோரினும் நன்னினும் நண்ணுவர். யானை மேலே கொடை வச்சுக்கிட்டு போனவன் லொங்குன்னு நடந்து போகிற காலமும் வரலாம். அவர் ராக்பெல்லருக்கு என்னாச்சு, இன்சால்வெண்ட் ஆகிட்டான். கடைசி நாளில் டேக்ஸ் ப்ராப்ளம் வந்து கவர்மெண்ட் அவன் ப்ராப்பர்ட்டிலாம் எடுத்துன்னுட்டு த லாஸ்ட் டேஸ் ஹி வாஸ் அ புவர் மேன். பட் அவனுக்கு இன்றைக்கி வரைக்கும் ராக்ஃபெல்லர்னால் பணக்காரன் ஞாபகம் இருக்குது. அவன் ஃபார்ம் பண்ணின ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன். அதனால ஏதாவது உனக்கு பின்னால் நிற்கும்னு சொன்னால் அது செய்கிற தானமும் தவமும் தான். இது தெரியாமல் தான் ஜனங்க ஒழிச்சு வச்சு இது பண்ணுறாங்க. அதனால் உலகத்தில் எதுவும் நிற்க போகிறதில்ல, இது ஒன்று தான் நிற்கும். நம்ம செய்கிற தானமும் தர்மம் நிற்கும். அது நம்ம பேரை சொல்லும். மக்களுக்கு இதெல்லாம் தெரியல. அதனால் ஊர் உண்ணி நீரிழிந்தட்டே உலகவாம் பேரறிவாளன்னு தெரு. ஊர் நடுவில் பொது கிணறு இருந்தால் 8 பக்கம் ராட்டினம் போட்டு எல்லோரும் சேர்ந்து தண்ணியை வீட்டுக்கு எடுத்துன்னு போடுவாங்களாம். அந்த மாதிரி பயன்மரம் நடுவூர் பழுத்தற்றாளுங்கிறார். ஒரு புளியா மரம் ஏதாவது ஊர் நடுவில் இருந்தால் எல்லாரும் அந்த புளியங்காயை எடுத்துன்னு போவாங்க. அந்த மாதிரி நீ வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு அப்ரோச். அதனால் மக்களுக்கு இந்த தானம் தர்மம் இதெல்லாம் செய்யணுங்கிற எண்ணம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் அவங்க ஆன்மீகத்தையும் ஆண்டவனையும் புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால் மக்களுக்கு இது புரியல, இன்றைக்கி வரைக்கும் புரியவே இல்லை. தானமும் தவமும் தாம் செய்வராய்ந்தான் வானவர் நாடு வழி தெரிந்ததுமுங்கிறது. அப்போது அருணகிரிநாதர் முருகப்பெருமான்கிட்ட கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த இருள் நாடி நிற்கும் நாள் இன்னாலும் சொல்லுகிற மாதிரி எழுதப்பட்ட கந்தர் அனுபூதியில் அவர் என்ன சொல்கிறாரு, கரவாதி இடுவாய், உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை ஒழிச்சு வைக்காமல் கொடு. வடிவேல் இருதால் நினைவாய், எப்பயும் முருகப்பெருமானுடைய 2 பாதங்களை நினச்சிக்கிட்டே இரு. கரவாது இடு, செய்கிற போது நான் செஞ்சேங்கிற திமிர் இல்லாமல் செய். விடுவாய் வினையாவையுமே கரவாது இடுவாய், வடிவேல் இருதால் நினைவாய். இதுதான் வாழ்க்கை. இந்த வினோபாபாவின் பேர். காஞ்சி பரமாச்சாரியாரும் பார்க்கறதுக்கு போகிறோம். பார்க்க போகிற போது அவன் சொல்கிறான், நான் பூதானம் கோதானம் ஸ்ரத்தாதானம் சிரமதானம் எல்லாம் பண்ணேன், ஆனால் மனசில் ஒரு சாந்தி வரல, அசாந்தியாக இருக்கே அப்படின்னா. அதுக்கு பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், வனவனாந்திரங்கள் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வேலைக்கு சோறு போடுற ஒருத்தன் இருக்கான். கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கு கூட அவன் எப்படியோ சாப்பாடு கொடுத்துன்னு இருக்கான். அவன் நீ கொடுத்த 4 பேருக்கும் பூதானம் கோதானம்லாம் அவனே கொடுத்துருப்பான். நீ நான் கொடுத்தேன்னு நினச்சிட்டு உக்காண்ட்ருக்கு இல்லையா. ஏன்னா வினோபாபாவுக்கு லேண்டு கொடுக்குறவங்க யார், ஒரு பெரிய பணக்காரன் பேருக்காக கொடுப்பான். அவன் எதுவும் உதவாத தண்ணியே இல்லாத அந்த மாதிரி ஒன்றத்தை எடுத்து சும்மானா கொடுத்துருவான். தண்ணிக்கு இருக்காது, அங்கே இருந்து அவனே விவசாயம் பண்ணியிருப்பான் இல்லையா. அதனால தான் உனக்கு சாந்தி வரலை. நான் செய்கிற எங்கள் எண்ணத்தை விட்டுட்டு நீ செஞ்சிருந்தியானா உனக்கு சந்தோஷம் வந்திருக்கோங்கிறார். அதனால் எல்லாருக்குமே இதுதான் பாடம். வாழ்க்கையில் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ரொம்ப வசதியாக இருக்கேன், அண்ட் எனக்கு எந்த தேவையுமே கிடையாது இல்லையா. ஐ ஹேவ் நத்திங் டு திங்க். அண்ட் இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது, இதில் நான் ட்ரஸ்டி கூட கிடையாது, இதுலேயும் என் கையெழுத்து கூட கிடையாது இல்லையா. ஸோ எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நான் பணத்தை தொடர்றதே கிடையாது, எதுலேயும் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. அந்த மாதிரி ஒரு நாள் ஆக முடியுமா நீ யோசனை பண்ணிப்பார் இல்லையா. நீ பேங்க்கில் பணத்தை போட்டு பேங்க்கில் அவன் பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு கொடுத்தா கூட 10 தடவை கரெக்டாக தான் பார்க்குற ஆள் நீ. அது 10 தடவை பார்க்கறதுக்கு என்ன இருக்குது. இது ஒரு ஹியூமன் ஆட்டிடியூட். அது எதையுமே விட்டு கொடுக்க முடியாத ஒரு இது. அதான் நான் சொல்கிறது, கிழிஞ்சி வேஷ்டியும் விட மாட்டீங்க, பழைய டூத் ப்ரஷ்ஷையும் விட மாட்டீங்க, சிப்பு கழுவத்துக்கு எடுத்து வச்சுக்குவீங்க. இப்படி இருக்கிறவங்களால் எப்படி அந்த உயர்நிலைகளே அடைய முடியும், அறிய முடியும்? அதுதான் ப்ராப்ளம் என்பது. அடுத்த கேள்விக்கோ. திருஞான சம்பந்தர் தனது 3வது வயதிலும், ஆதிசங்கரர் தனது 16வது வயதிலும், காஞ்சி பெரியவர் தனது 12வது வயதிலும், சுவாமி விவேகானந்தர் தனது 23வது வயதிலும், இயேசு கிறிஸ்து தனது 32வது வயதிலும், முகமது நபி தனது 40வது வயதிலும் ஆன்மீகத்திற்கு வந்தவர்கள். உலகியல் அனுபவம் அவ்வளவாக இல்லாத இந்த மகான்கள் தங்கள் ஆன்மீகத்தில் வெற்றி பெற்று மக்கள் மத்தியில் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் தங்களது 36வது வயதில் ஆன்மீகத்திற்கு வந்தவர்கள். தங்களது 42 ஆண்டு கால ஆன்மீக வாழ்க்கையில் தாங்கள் பெற்ற
உலகியல் அனுபவம் மிக முக்கியமான பங்கு வகித்திருப்பதாக பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். இன்றைய சூழ்நிலையில் ஒரு மகான் தனது ஆன்மீகத்தை வெற்றிகரமாக செய்ய வேண்டுமென்றால் அவருக்கு உலகியல் அனுபவம் கண்டிப்பாக தேவையா? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து அப்படிங்கிறார். ஒரு ஜென்மத்தில் ஒருத்தங்க படிச்சிருந்தான்னா 7 ஜென்மத்துக்கு அவனுடைய நாலேஜ் அவன் கூட வருதான். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும்னா 7 பிறவிக்கும் வருது அப்படின்னு. அதனால தான் ஆண்டாள் என்ன பாடுறா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தனோடு உற்றுமை யாவும் முந்தனைக்கே ஆட்சியவும் சொல்கிறான். குலவித்தை கல்லாமல் பாகம் படுங்கிறாங்க. அப்போ கற்றனை தூரும் தொட்டனை தூரும் கற்றனை தூரும் திருவள்ளுவர்னு சொல்கிறாரு. மணற்கேணி தண்ணி சேர்ந்த தான் வரும். அந்த மாதிரி அறிவு யூஸ் பண்ண வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அண்ணாதுரை சொல்வார், an uncut diamond is still a diamond, a harp without a player is still a harp அப்படின்னார். ஒரு மீட்டப்படாத வீணைதான், வெட்டப்படாத வைரமும் வைரம்தான்வார். இந்த மாதிரி நம்ம எல்லாருமே பூரணத்துவம் வாய்ந்த ஒரு இறை ஆற்றல் கொண்டவர்கள். நம்ம எல்லாருமே ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிசியன்ட், ஆம்னிப்ரெசன்ட் ஆளுங்க தான். கடவுள் தன்மையோடு தான் நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறோம். நம்மக்கிட்ட பழைய பிறவிகளினுடைய வாசனைகள் இருக்கின்றன. அந்த அறிவு இல்லையா, கல்லாமல் பாகம் படும். படிக்கவே தேவையில்லை. எல்லாம் ஒரு காமராஜ நாடார் இருந்தார், அவர் ஒன்றும் படிக்கலை. ஆனால் 9 மந்திரிகளை வச்சு தமிழ்நாட்டை அப்படி ஆண்டார் அவர் இல்லையா. ஆர் வெங்கட்ராமன், சி சுப்பிரமணியம், கக்கன், லூர்தம்மாள், சேவன் எல்லாம் ஜீனியஸ். அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அழகாக ஆட்சி பண்ணார். அதனால் ஒரு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் தானாக வெளியே வர்ற காலம் ஒன்று இருக்கும். இப்போ இந்த பாட்டில் இருக்குது, இதனுடைய மூடியை திறக்கணுன்ட்டு முயற்சி பண்ணுறீங்க. ஸோ அவங்க முயற்சி பண்ணலாம், அவங்க முயற்சி பண்ணலாம், அவங்க பண்ணலாம். யார் கைக்காவது போகும்போது அது திறந்துடும். அந்த மாதிரி ஒரு ஆத்மா என்பது வெவ்வேறு உடம்புகளில் இருந்து தன்னை அறிவதற்கான பிரயத்தனங்களில் ஈடுபடுவது. இட் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் பாடிஸ் டு ரியலைஸ் இட்ஸ் டிவைன் பொட்டென்ஷியல். அப்போது ஏதோ ஒரு பிறவியில் திறந்துக்குது. அந்த அதுன்றது பழைய கண்டினியூட்டினுடைய வரலாறு. ஞான சம்பந்தருக்கு 3 வயசு, இவங்க சொல்கிறாங்க ஆதிசங்கருக்கு இந்த வயசு, இயேசுநாதருக்கு அந்த வயசுன்னு. இதெல்லாம் என்ன, முற்பிறவிகளில் விட்டக்குறை தோட்டக்குறை எவ்வளோ இருந்ததோ அதை வைத்து கொண்டு இந்த பிறவியில் பாட்டில் மூடி திறக்குது. இல்லாதது எங்கேருந்தும் வரவே வராது. நீ உட்காந்துக்கிறத தோணுனாக்கா களிமண்ணும் வரும், மணலும் வரும், தண்ணி வரும், பெட்ரோலும் வரும், தங்கமும் வரும். நீ அது மாதிரி தான் உட்காந்துட்டுருக்க. அப்போ கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இயேசுநாதர் சொல்கிறது அதுதான். அதனால் நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த பொட்டென்ஷியல் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுன்னு கடவுள் வச்சுருப்பார். இப்போ யாருக்கு எந்த மாதிரியான வேலை வேணுமோ அதுக்குள்ள அறிவை அவர், அதாவது இப்போ ஒரு போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டுக்கு ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணுற போது அதுக்குள்ள குவாலிஃபிகேஷன், ஹெச்ஆர் மேனேஜர் வேறு, பர்ச்சேஸ் மேனேஜர் வேறு, மார்க்கெட்டிங் மேனேஜர் வேறு, அதுக்குள்ள தகுதிகள் இருக்கா, அந்த பேக்ரவுண்ட் இருக்கான்னு பார்த்து தானே அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு மகானை கூட கடவுள் ஒரு வேலை கொடுக்குற போது அவங்ககிட்ட இருக்கிற ஒரு இன்னரண்ட் பொட்டென்ஷியல் என்ன, ஒரு எனர்ஜி என்னான்னு பார்த்துக்கிட்டு தான் அவனுக்கு கடவுள் அந்த போஸ்ட் கொடுப்பாரு. இப்போ காஞ்சி பெரியவர் இருந்தார், அவர் தபசி. அதனால் அவருக்கு என்ன, வேத சம்ரட்சணம் ஆயுள் கால தொழில்னு, வேதங்களை காப்பாற்றுறதுக்காக வந்தேன், எனது காரியம் அப்படின்னு தெய்வத்தின் குரலில் எழுதியிருக்காரு. அப்போது ஒரு 12 வயசு பையன் வேத பாடசாலையில் படித்து வாழ்நாள் பூரா படிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் எப்போ பார் படிச்சுக்கிட்டே இருந்தார். தனக்கு தெரியாதது பெரிய பெரிய பண்டிதர்கள் வர்றபோது அவங்ககிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி கற்றுக்கினார். நிறைய வித்தியை கற்றுக்கிட்டார். அவருடைய வேலைக்கு வேண்டியது என்ன, அந்த நாலேஜ். ஒரு கோயில், குளம், பூஜை, புனஸ்காரம் இதெல்லாம் அவர் கற்றுக்கிட்டாரு. அதை நல்லா செஞ்சார். இப்போது நான் இருக்கேன்னா என் ஜாதகமும் அவர் ஜாதகம் ஒன்று தான். அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸில் டாட் எல்டர்னு ஒரு பத்திரிகை, அதில் எழுதுனாங்க, காஞ்சி மகாபெரிவார் ஜாதகமும் சிவசங்கர் பாபா ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்குது. 2 பேருடைய ஜாதகத்திலையும் சனியும் கேதுவும் ரொம்ப உச்சத்தில் இருக்குது. 2 தான் ஞானத்துக்குள்ள பிளானட், சேட்டன் அண்ட் கேது. அதனால் 2 பேரும் எதை சாதிக்கணும்னு நினச்சாலும் சாதிச்சு தான் உலகத்தை விட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவர் சாதிக்க நினச்சது என்ன, வேத சம்ரட்சணம். அது அவர் பண்ணார். 12லேருந்து 99 வயசு வரைக்கும் யார் போனாலையும் உங்கள் பெரியவாள்லாம் எப்படிப்பட்டவா தெரியுமா, நான் உங்கள் வீட்டுக்கு கும்பகோணத்தில் வந்திருக்கேன், மாயவரத்தில் வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லி இதைப்படி அதைப்படி, நீ வேலைக்கு போனால் வேணான்னு சொல்லலை, ஆனால் குறைந்தபட்சம் ஒரு செகை வச்சுக்கோ, கொஞ்சம் அதமபட்ச பரிகாரமாக டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் வேத அத்தியனம் பண்ணி இப்படிலாம் அவங்க வழி பண்ணிக்கிட்டே இருந்தார்.
அண்டு என்னென்னமோ பண்ணார். தேவார இது திருப்பாவை திருவம்பாவை படித்து பசங்கள்லாம் ஒப்பிச்சா அவங்களுக்கெல்லாம் ஒரு கோல்டு காயின் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் முத்ராதிகாரி திட்டம்னு ஒன்று கொண்டாந்தார், பிடியரசு திட்டம்னு ஒன்று கொண்டாந்தார், என்னென்னமோ கொண்டாந்தார். ஆனால் அவர் நொந்து போயிட்டார். என் சமகாலத்தில் வந்த சீட்டாட்டம், குதிரை ரேஸு, லாட்ரி, இந்த மாதிரியான கடல்லாம் ஒவ்வொன்று ஓடின்ட்டுருக்கு. நான் ஆரம்பித்த எல்லா ஸ்கீமும் என்னதுலேயே அழிஞ்சு போச்சு. நான் என்னத்தை சாதித்தேன், 77 வருஷம் கைங்கரியம் பண்ணதான் நினச்சிண்டு அப்படின்னு அவர் வருத்தப்பட்டிருக்கார். ஸோ இ டிட் நாட் சக்சீட் இன் இஸ் மிஷன் ஈவன் அக்கார்டிங் டு இஸ் ஓன் இது. வர முடியல. ஏன்னா பிள்ளையார் சிலையாக போட்டு வேதங்கள் எல்லாம் போட்டு பொசுக்கு பூணில் இருந்தால் அரு, இந்த மாதிரியான ஒரு காலம். விதியே விதியே இந்த தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தாய் அப்படின்ற மாதிரி, அத்தா அரியே என்றே நான் உன்னை அழைக்க பித்தா என்றே உலகோர் என்னை ஏசுகின்றார், முத்தே மாணிக்கமே நான் உன்னை எஞ்சனம் விடுகிறேன்னு சொல்லி பாடுறாங்களே, அந்த மாதிரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்தார், அவரால் முடியலை. அப்போ எனக்கு அதே ஜாதகம், அவர் ஜாதகம் என் ஜாதகம் ஒன்று, அவர் காவி அந்த மாதிரி, நான் பேண்ட்டு ஷர்ட்டு. ஆனால் ஜாதகம் ஒன்று, ரெண்டு பேருடைய தவம் ஒன்று, ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ். இப்போது அவங்கெல்லாம் இருக்காங்கன்னா காஞ்சி மடாதிபதி, அந்த மாதிரி சிருங்கேரி மடாதிபதி, வர பொறி மடர், அந்த மடங்களெல்லாம் உற்பத்தி பண்ணவனே நான் தான். என்னுடைய பழைய பிறவி ஆதிசங்கரர். என்னை பற்றி வரும், அந்நாளில் காரடியில் தான் உதித்தாய், இந்து சமயம் தழைத்தவங்க பாரதம் தன்னை வலம் வந்து ஆதிசங்கரன் நீயே என அறி அப்படின்னா, நீ தான் ஆதிசங்கரனாக இருந்தேன். இது பரமாச்சாரியாரும் சொல்லியிருக்காரு. இவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோ அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் நான் எல்லாம் தவத்தில் ஒரு நிலைகளை தொட்டவர்கள். அண்ட் அவர் வந்த வேலையில் அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு, காலம் கனியவில்லை. வள்ளலாரும் வந்தார், கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்லிட்டு நான் போகிறேன், இன்னொரு தடவை வரேன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். அதனால் ரெண்டு ஃபேக்டர் இருக்குது. ஒன்று டைம் ஃபேக்டர், அதாவது அந்த பருவத்தாலன்றி பழாங்கிற மாதிரி, இன்றைக்கே எதை போட்டு இன்றைக்கே பழம் சாப்பிட முடியாது. யூ ஹவ் டு வெயிட், யூ ஹவ் டு ஃபீட் இட்டு, சீட் இட்டு, ஃபெண்ட் இட்டு, டெண்ட் இட்டு, மெண்ட் இட்டு, மென்யூர் இட்டு, தென் யூ வில் ஃபைண்ட் இட் அம்பளாசம். எல்லாத்துக்கு டைம் இருக்குது. அப்போ சிவசங்கர் பாபாவுக்கு கடவுள் கொடுத்த வேலை என்னென்னா இதுதான், ஜனங்களுக்கு கைட் பண்ணுறது. அப்போ உங்களுக்கெல்லாம் நான் கைட் பண்ணோன்னா என்ன பண்ணோம், நீங்கள்லாம் குடும்பத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும், ஒய்ஃபு பசங்க அவங்கள வளர்க்குறதுல இல்லை அவங்க கூட குடும்பம் நடத்துறதுல என்ன இருக்கும், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். உலகம் பூரா சுற்றிட்டேன், ஆர்டிகா அண்டார்டிகா கூட. அப்போ உலகத்தை பற்றியெல்லாம் ஃபுல்லாகவே தெரியும். ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் இருக்குது. நீ புக்கெல்லாம் படித்து அப்போ தான் போய் பார்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, எத்தனை கோயில் இருக்கோ அத்தனையும் பண்ணியாச்சு, கைலாச யாத்திரை பண்ணியாச்சு, சபரிமலை யாத்திரை பண்ணியாச்சு, இந்தியாவில் இருக்கிற அத்தனை கோயில்களையும் சுற்றியாச்சு. அப்போது அதெல்லாம் ஆன்மீகத்துக்கு தேவையோ அந்த ட்ரைனிங்கும் ஆகிப்போச்சு. கல்வியெல்லாம் கற்பித்தாய், நின்பால் நேயம் காண வைத்தாய், யா மோதிய கல்வியும் மெம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததுனால், எல்லாத்தையும் கடவுள் கற்றுக் கொடுத்துட்டாரு. இப்போ குடும்பத்தில் இருந்தது ஒன்று, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு மேலே வந்தது ரெண்டாவது. ஏன்னா ஐ வாஸ் நாட் பார்ன் வித் அ சில்வர் ஸ்பூன். அண்டு உலகம் சுற்றுனது ஒன்று. வெறுங்கையில் முளம் போட்டு இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை, நிலங்கரையை, இது இவ்வளோ பில்டிங் கட்டுறது, இதெல்லாம் விளையாட்டான். காலம் பேங்க்கில் கடன் வாங்காமல், ₹1 கூட பேங்க்கில் கடன் வாங்கினதே கிடையாது. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு திறமை இருந்தால், இல்லை அதிர்ஷ்டம் இருந்தால், ரெண்டில் ஏதோ ஒன்று வச்சுக்கோ. ஒன்றா ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஏன்னா கடனே வாங்குறது இல்லை. கடன் வாங்காமல் எப்படி இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனை பண்ண முடியும்? நீ யோசனை. எல்லாம் வழிமுறைகள் இருக்குது. நான் எப்பயுமே ஐ நெவர் பெக். எனக்கு வழிமுறைகள் எனக்கே தெரியும். அப்படி தான் இவ்வளோ இடத்தையும் வாங்கி டெவலப் பண்ணினே வந்தேன். நடுவில் ஒரு ஆள், ஒரு குஜராத்தி என்னை பார்க்குறதுக்கு வந்தார். என்னன்னு, ஒரு கட்ட பஞ்சாயத்து தாத்தா, அவன் எனக்கு கொட்டிவாக்கத்தில் இருக்கிற 8 கிரவுண்டு லேண்டை பிடிச்சி வச்சுன்னு காம்பவுண்ட் போட்டு குடிசை போட்டு என்ன வேணும் பண்ணிக்குவான்றான். நான் ஒரு ஜெயின், கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், என்ன பண்ணுறது, எங்கள் ஆடிட்டர் உங்கள்கிட்ட போனால் வழி கிடைக்கும்னாருன்னு. நான் சொன்னேன், சரி நீ போ அப்படின்னு. அந்த ஆள் வந்தான். அவர்கிட்ட சேட்டு உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், 24 லட்ச ரூபா கொடுக்குறேன், எனக்கு பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி கொடுத்துருன்னா. அவர் ஃபோன் போட்டார், வாங்கிக்கோ அப்படின்னா. அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், அந்த 24 லட்சத்தை என்கிட்ட அப்படியே கொண்டாந்து கொடுத்தாரு. ஏன்னா ₹1 இருந்தாலும் உனக்கு கொடுக்குறேன்னு தானே அவர் சொன்னார். அப்போ உன் பேர் என்னான்னு, ஹரிபாய் கோத்தாரின்னார். ஹரி அப்படின்னு எழுதினேன். உங்கள் ஒய்ஃப் பேர் என்னான்னு, சுஷீலா அப்படின்னா. சுஷீல் ஹரி. நான் சொன்னேன், உங்கள் 2 பேர் பேரில் நான் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன், மீதி பணம்லாம் நான் போட்டுக்கிறேன். ஸ்கூல் ஆரம்பித்தேன். இந்த பழைய பிரைமரி ஸ்கூல் பில்டிங்லேயே அதான் கட்டணும். தாய்லாண்ட்லேருந்து வந்த புத்திஸ்ட் சீஃப் மாங்கை வச்சு பூஜை போட்டு ஆரம்பித்து முதல் வருஷத்துலேயே 350-400 பேர் சேர்ந்தாங்க. அப்படியே ஸ்கூல் பெருசாகினே போச்சு. ஒரு 4000 பசங்க ஒரு நேரத்துக்கு படிக்க ஆரம்பித்தாங்க.
6,000 ஃபீஸில் ஆரம்பித்து லாஸ்ட் டேஸில் 24,000 ஃபீஸுக்கு கொண்டு வந்தேன். அப்போ அந்த ஸ்கூல் ஃபீஸ் வாத்தியாருங்கெல்லாம் என்கிட்ட மோஸ்ட்லி ஃப்ரீ. ஜிபி சாரு, ராமன் சாரு, ஸ்ரீவித்யா, அப்புறம் ஏகாம்பரேஸ்வரர் ஆஸ்திரேலியா, பிரவீனா, அருண் சாரு எல்லாம் ஃப்ரீ. ஓஎன்ஜிசி மணி சாரு, நிறைய பேர் யாரும் சம்பளம்லாம் வாங்குறதே கிடையாது. எல்லாம் ரொம்ப நல்ல டீச்சருங்க. ஸோ அந்த வர வர அந்த பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் வாங்கி இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாம் அப்படி தான் பண்ணினே வருவேன். எல்லாமே ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு தான். ₹1 கூட கடன் கிடையாது. இதெல்லாம் தான் கார்பரேட். நீ நான் வீடு கட்டுறதுக்கு கஷ்டப்படுறேன் இல்லையா? ஒரு தீபாவளி வந்துச்சுன்னா ஐயோ பசங்க துணி கேட்பாங்களா, பட்டாசு கேட்பாங்களா, அது கொடுத்து விட்டு கஷ்டப்பட்டுக்கிறேன். நான் ஜாலியாக உட்காந்துருக்கேன். ஆனால் பணம் எனக்கு தேவையே இல்லைன்றேன் நான் இல்லையா? இவ்வளவும் பண்ணிவிட்டு எதுவும் என் பேரில் இருக்காது. நான் ட்ரஸ்ட்டு கூட கிடையவே கிடையாது. யார் நம்பி வந்தாங்களோ நாணயமாக இருக்காங்களோ அவங்கள நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நான் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி தூரத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்துருக்கேன். எல்லாத்தையும் எவ்வளோ கோயில் கட்டியிருக்கோம். என்ன இல்லை, எல்லா கோயில்லையும் வேக்ஸ் வைப்பாங்க, அஷ்டபந்தனம் மருந்து வைப்பாங்க. நான் ஃபுல்லாக தங்கத்தில் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக சொர்ணபந்தனம் பண்ணியிருக்கேன். இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் எனக்கு ஒரு விஷயத்தில் உடன்பாடு இருந்தால் நான் தாராளமாக பண்ணுவேன். இப்படி எல்லாத்துலேயும் பண்ணின்னு தான் இருக்கிறோம். நான் அதான் சொல்கிறேன், ஊறினீர் தான் இருக்கும் சொர்க்கம். நீ சேர்ந்த ஊறினே இருக்கும். அந்த மாதிரி கொடுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா ஜாதகம். சிவசங்கர் பாபா ஜாதகம் இருக்குது இல்லையா, அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜாதகம். எனக்கு 10வது வீட்டில் குரு சுக்கிரன். குரு யார்? தேவர்களுக்கு குரு. சுக்கிரன் யார்? அசுரர்களுக்கு குரு. அப்போ என்னுடைய ஜீவனஸ்தானத்தில் 2 குருவும் போட்டி போட்டுன்னு உட்காந்துருக்காங்க. ஏன்னா நான் வந்ததே இந்த உலகத்தில் இதெல்லாம் செய்யறதுக்காக தான். அப்போ 2 பேரும் இன்னும் கொடுக்குறோம் நீ நிறைய செய்யின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. அதனால் இட் இஸ் ஃப்ரம் தெம் பிகாஸ் தே ஆர் சிட்டிங் இன் மை ஜீவன பாவம். ஒன்று. அடுத்தது என்னுடைய பூர்வ புண்ணியஸ்தானம். அதில் 4 பிளானட் இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். அப்போ சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே 4 பிளானட் ஒன்றுத்துலேயும் இருக்கும். செவ்வாய் எது கூட சேர்ந்தால் அதெல்லாம் ஒரு யோகம். அப்போ சூரிய மங்கள யோகம், கஜகேசரி சந்திரமங்கல யோகம், நாரணமங்கனா புதமங்கல யோகம், எல்லா யோகங்களும் உள்ள ஒரு ஜாதகம். இப்போ எதுக்கு பஞ்சம் இருக்கும்? எனக்கு 6ல் சேட்டன். இப்போ எப்பயுமே எதிரிங்க இருந்துக்கினே இருப்பானுங்க. ஆனால் எந்த எதிரியும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சத்ரு ருண ரோகஸ்தானம்ன்றாங்க இல்லையா, அதில் சேட்டன் இருக்கிறதுனால எதிரிங்க இருப்பானுங்க. நம்ம ஜாலியாக தான் உட்காந்து இருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்படி எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. எனக்கு வாக்குஸ்தானம் இல்லையா, அதில் ராகு மேஷத்தில். அதனால் என்ன சொன்னால் பலிக்கும். ஒன்று. 2வது, நான் சரஸ்வதி கிட்டே வரம் வாங்கியிருக்கிறேன். அதனால் நான் சும்மா பேச ஆரம்பித்தாவே வாக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு காலத்தில் தம் அடிச்சுருந்தேன், கோல்ட் ஃப்ளேக் ஃபில்டர் கிங்ஸ். அப்போ சரஸ்வதி சொன்னால் நான் உன் நாக்கில் நிற்க போகிறேன்டா. ஆஞ்சநேயரும் சொன்னார் நான் உன் நாக்கில் நிற்க போகிறேன்டா அப்படின்ட்டு. ஸோ ஆஞ்சநேயர், சரஸ்வதி 2 பேருடைய வரமும் இருக்குது. அதனால தான் நீ கேட்டால் நான் பாட்டுக்கு பதில் சொல்லிக்கின்னு இருப்பேன். யோசனையே பண்ண மாட்டேன். எங்கேருந்து வருது இவ்வளோ கொட்டேஷன், எங்கேருந்து வருது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் தாட்ஸ். அனாவசியமாக ஒரு வார்த்தை இருக்காது, எல்லாம் பட்டு கத்திச்ச மாதிரி கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும் டயலாக்லாம். இன்னும் 4 வருஷம் கழிச்சு இந்த கேள்வி இதே தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவங்க தான் பேசுகிறாங்க, நம்ம சும்மா வேடிக்கை பார்த்துன்னு இருக்கோம். என்ன தான் நடக்குதுங்கிறது உங்களை மாதிரி நானும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ வாழ்க்கை என்பது அனுபவம் தான். நீ கரெக்டாக இருந்தால் காட் வில் டூ. குடிசெயலின் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். கடவுள் பக்கத்தில் நிற்பான். நான் வேஷ்டியை மடிச்சு கொட்டினேன், உனக்கு எதாவது வேணுமாப்பான்னு கேட்டுன்னே இருப்பானா. என்னுடைய அனுபவம் அதுதான். நான் வெறும் பிஎஸ்சி சர்டிஃபிகேட்டையும் 10 ரூபாவை எடுத்துன்னு மெட்ராஸுக்கு வந்தேன் 1968. அப்போ எவ்வளோ இதெல்லாம் பண்ண முடியுது நீயே சொல்லு. யார்கிட்ட வாங்கினேன்? பேங்க்லேயும் வாங்கலை, பிச்சையும் எடுக்கலை. எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? இப்போ நான் சொல்லின்னு இருக்கிறேன்ல உனக்கு கணக்கெல்லாம், எல்லா கணக்கும் கரெக்டாக சொல்கிறேன்னா இதுதான் கணக்கு. இந்த மாதிரி ஒன்றால் பண்ண முடிஞ்சால் உங்கள்கிட்ட தவம் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது என்ன மாதிரி ஒன்றால் பண்ண முடிஞ்சால் தவம் இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட தவம் அவ்வளோ இல்லையே, அதனால தானே நீ ஆஃபீஸுக்கு போகிற, வேலைக்கு போகிற, டைப் அடிச்சுன்னு உட்காந்து இருக்கிற, கம்ப்யூட்டர் தட்டிக்கின்னு இருக்க. அதனால் இங்கே இருக்கிற எல்லாரோட நான் தான் பணக்காரன். நீயே சொல்லு, உங்கள் எல்லாரோட நான் தானே பணக்காரன். கோயிலெல்லாம் கட்டியிருக்கிறேன். இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் சொல்லு, நான் தொத்துறது ஒத்துக்கிறேன். எனக்கு பஞ்சமே இல்லைன்னு ஜாலியாக சொல்லுகிறேன். என்கிட்ட அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது. நான் கடைக்கே போகிறது இல்லை, ட்ரெஸ்ஸே வாங்குறது இல்லை. ஓல்டேஜ் ஹோம்ஸும் கொடுத்துன்னு இருக்கிறேன். என் சாப்பாடு யார் வீட்டில் இருந்தாலும் ஓசியில் வந்துடும். சன்னியாசி பிச்சை எடுத்து சாப்பிடணும் சாஸ்திரத்தில் இருக்குது, அதனால் சாப்பிட்றேன். ஓகேவா? ஸோ எதுக்கும் பஞ்சம் இருக்காது. அதாவது நீ எதெல்லாம் அந்த தர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நான் கடைப்பிடிச்சுன்னு தான் இருக்கிறேன். ஆனால் எல்லாம் சுகர் கோட்டட். நான் என்ன பண்ணுறேன்றது யாருக்குமே தெரியாது. இதுதான் தாமரை இலை தண்ணீர் போல் வாழ்வதுன்னு.
தாமரையில் தண்ணியில் இருக்கும், ஆனால் தண்ணி ஒட்டவே ஒட்டாது. அப்போ நம்ம ஜாலியாக இருப்போம், நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கும், ஆனால் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துடும். ஓகேவா? நீங்கள் பாடுங்க, ஆளு கொஞ்சம் கொஞ்சம் பாடுங்க. சாதாரண மானிட நம்மை அசாதாரண சக்தியை கொண்டு பரமாத்மா இவனே நினைத்து உருவாக்கிய பந்த பாச பாகியம் தன்னை என்னவென்று நான் சொல்வது, உன்னால் நான் பெற்ற அனுபவம் என்னவென்று நான் சொல்வது, என்னவென்று நான் சொல்வது. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.